ஆனா இந்த கூலி நம்ம 1000 கோடி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஐநாக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதான்னு பேசிட்டு இருக்கோம். ஏ சர்டிபிகேட் அது ரொம்ப நெகட்டிவா அமைஞ்சிருக்குங்களா? அது பார்க்கணும் சார். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து இப்போ எல்லாம் மால்ஸ்ல எல்லாம் நாட் அலோடு, Allowed. 18 இயர்ஸ் நாட் அலோடுன்றாங்க. அந்த அநேகமாக திருப்பி ஏன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஏஇல 15+, 15 வயசு மேலே இருக்கவங்க பார்க்கலாம் இருக்கு. யூகேலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்லையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக மலேசியாவிலும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அநேகமாக பரிசீலனை செய்யறதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் ஃபுல்லாக வந்து யூஏ சர்டிஃபிகேட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மட்டும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஏன் தெரியல. ஏன்னா இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா எல்லாரும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியா விட்டுட்டு மீதி உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரையும் 15 இயர்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் யூஏ. ஆல்மோஸ்ட் சில்ட்ரன்ஸ் கம்பெனி பேரண்ட்ஸ் கூட போனால் படம் பார்க்கலாம். அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பார்க்கணும் சார் என்ன பண்ணுவாங்க. என்ன ஒரு வாரம் இருக்குது டைம் எங்களுக்கு. அதான் இந்த ஏ சர்டிஃபிகேட் வசூல பாதிக்குமான்னு. ஆமாம், சில தியேட்டர் நிறைய தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 18 இயர்ஸ் கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் பண்ணுறது போனாலே ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆன்லைனில் வந்துடும். ஸோ செக்கிங் வரும் சினிமா தியேட்டரில். அது வந்து இப்போது இந்த மால்ஸ்லலாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு, கொஞ்சம் திருப்பி வந்து ஏதாவது மாறலாம், செஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.